யார் இந்த சாந்தா? சென்னையில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்துல இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை கடந்து போயிருப்போம். இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில தான் கிட்டத்தட்ட 66 வருடங்கள் மருத்துவராகவும் தலைமை பொறுப்பிலையும் டாக்டர் சாந்தா இருந்திருக்காங்க. சென்னை மயிலாப்பூர்ல 1927 வருடம் இவங்க பிறந்திருக்காங்க. PS சிவகாமி பெண்கள் உயர்நிலை பள்ளியில தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. 1949 சென்னை மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக பட்டம் பெற்றிருக்காங்க. 1955 MD பட்டமும் பெற்றிருக்காங்க. உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி சர் ராமன் இவங்களோட தாத்தாவோட சகோதரர். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் இவரோட தாய்மாமா. அவங்கள போலவே இவங்களும் இயற்பியல் துறையில சாதிக்கணும்னு அவங்க வீட்டுல எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இவங்களும் மருத்துவ துறையில சாதனை படைக்கணும்னு விரும்பினாங்க. வித்தியாசமா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. நாட்டின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் முயற்சியால் தொடங்கப்பட்ட சென்னை அடையாறில் உள்ள மருத்துவமனையில MD பட்டம் பெற்ற உடனே மருத்துவராக பணியில சேர்ந்துட்டாங்க. இதுவே இவங்க வாழ்க்கையில பெரும் திருப்பு முனையா அமைஞ்சது. கொள்கை பிடிப்பும் தொலைநோக்கும் கண்டிப்புடன் வழிநடத்தும் குணமும் கொண்ட டாக்டர் கிருஷ்ணமூர்த்திய தனது குருவா இவங்க ஏத்திருக்காங்க. 12 படுக்கைகளுடன் இயங்கி வந்த அடையார் மருத்துவமனையை தனது குருவுடன் சேர்ந்து உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக மாற்றுனதுல இவங்களோட பங்கு ரொம்ப அதிகம். இவங்களோட தன்னலமற்ற மருத்துவ சேவையினால அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை பல சாதனைகளை படைத்துள்ளது. 66 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனையை தம் வீடாக மாற்றிக்கொண்டாங்க. புற்றுநோய் தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச இதழ்கள்ல ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. விரிவுரைகள் பக்கம் பக்கமா இருந்தாலும் சளைக்காம கையிலே எழுதுவாங்களாம். உலகத்துல புற்றுநோய்க்கு புதிய மருந்துகள் அல்லது புதிய மருத்துவ முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டா அதை உடனே அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில அறிமுகம் செய்வதை கடமையாக வச்சிருந்தாங்க. கேன்சர் என்றாலே மரணம் நிச்சயம்னு சமூகத்துல பரவலாக நிலவிய நம்பிக்கையை தகர்க்க அவங்க ரொம்ப போராடினாங்க. சினிமாவில் கேன்சர் நோயாளிகளை சித்தரிக்கும் விதம் தவறானதுன்னு வாதாடி புரிய வச்சாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை கண்டுபிடிச்சா அதை விரைவாகவும் முழுமையாகவும் குணப்படுத்த முடியும்னு பள்ளிக்கூடங்கள் முதல் உயர்மட்ட மாநாடுகள் வரை நேரில் சென்று உதாரணங்களுடன் வலியுறுத்தினாங்க. மகசேசே விருது, பத்ம ஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், நாயுடம்மா நினைவு விருது, ஔவையார் விருது, அன்னை தெரசா விருது உள்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்காங்க. விருதுகள் மூலம் கிடைக்கும் தொகையையும் முழுவதையுமே மருத்துவமனை வளர்ச்சிக்கே செலவு செஞ்சிருக்காங்க. எந்த தொழிலை செய்தாலும் அதில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் தடைகள் எல்லாம் தாண்டி இலக்கை அடைய முடியும் என்பதற்கு எல்லோருக்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் அன்னை சாந்தா. சென்னையின் அடையாளமா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கிய டாக்டர் சாந்தா இன்று காலமாயிட்டாங்க. அவங்களோட வயது 94. அவங்களோட இந்த மறைவு நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய மருத்துவத்துறையிலும் ஒரு பேரிழப்பா இருக்கு.